கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். மாண்புமிகு அமைச்சர், அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள். கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள். பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னையில இருந்து ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. டாஸ்மாக்ல சரக்க நீங்க வீட்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ண முடியும். பிடித்த பிராண்ட் ஸ்டாக்கில் இருக்கா என்று உறுதி செய்ய வேண்டுமா? டாஸ்மாக் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தில் ரிசர்வ் செய்யுங்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து போதையிலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாத்த முதலமைச்சர் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இது கூடவே வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சொன்னா அங்க சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் புகழ்ந்து துதிப்பாடி புலவர் வந்து பாத்தீங்கன்னா பரிசில் பெற வந்திருக்காரு. சிங்கார சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அத பார்க்க சகிக்காம சபாநாயகரே பாத்தீங்கன்னா காரி தூண் துப்பிட்டாரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூட உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தப்புச்சிட்டாரு, நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன், தைரியம் இருந்தா எந்திரிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய்க்கு சவால் விட்டுருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதுக்கு எந்திரிச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அந்த ஆதவர்ஜுனா சொல்றாரு, இதுக்கப்புறம் பெண்களை பத்தி யாராவது இழிவா பேசினா அவங்க மேல எதிர்க்கட்சி தலைவர் மேல எப்படி ஆக்ஷன் எடுத்தோமோ அது மாதிரி டக்கு டக்குன்னு கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து அப்ப தாவேக்கால இருக்க முக்காவாசி பேர் அரெஸ்டா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதே பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல இன்னையில இருந்து ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. டாஸ்மாக்ல யாரு வேணா சரக்கு என்னென்ன சரக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ண முடியும். எங்க வீட்ல உட்கார்ந்து செக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் டாஸ்மாக்ல போயிட்டு எல்லாருமே கேட்பாங்க, ஆனா இந்த சரக்கு இருக்கா, அந்த சரக்கு இருக்கா, இந்த பிராண்ட் இருக்கா, அந்த பிராண்ட் இருக்கான்னு. இதுக்கப்புறம் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்த போறது இல்ல. ஏன்னா அண்ணன் தான் வந்துட்டார்ல, அண்ணன் ஆட்சியில எல்லாருமே எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ. சோ அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்காக டாஸ்மாக்ல என்னென்ன சரக்கு இருக்கு அப்படின்றத வீட்ல இருந்து நீங்க பார்க்கலாம். பார்க்கிறது மட்டும் இல்ல, பார்த்துட்டு வீட்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ண முடியும். அதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க ஆர்டர் பண்ணி இங்கே பாத்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். சோ இது மூலமா என்ன தடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறாங்களா, அது தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு ஒரு நாளுக்குள்ளேயே போய் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு மேல போச்சுன்னா அது வந்து கேன்சல் ஆயிடும், அதுக்கு 10 ரூபாய் சார்ஜஸ் பே பண்ணனும். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதலில் வெப்சைட்டில் ஷாப் லொகேட்டர் பக்கத்துக்கு செல்லுங்கள். அருகிலுள்ள அவுட்லெட்களில் உங்களுக்கு ஏற்ற கடையை தேர்வு செய்யுங்கள். பிறகு அங்குள்ள ஸ்டாக்கை பாருங்கள். இது மூலமா தமிழ்நாட்டில் இருக்க குடிமகன்களோட நேரம் வந்து கம்மியாகும். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு சீக்கிரமா செத்து போயிடலாம். அதனால இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. 717 டாஸ்மாக மூடிய தலைவன் அப்படின்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பேனர்லாம் பாப்பீங்களா, அந்த பேனர்லாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரி தூண் துப்பிட்டு போங்க. ஏன்னா 717 டாஸ்மாக எதுக்கு மூடனதா சொன்னாரு? தமிழ்நாட்டில் இருக்க மக்களை வந்து குடியிலிருந்து காப்பாத்துறதுக்காக. ஆனா இப்போ இவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? லாஸ்ட் இயர் டாஸ்மாக் மூலமா தமிழ்நாட்டோட வருமானம் 51,000 கோடி. இந்த வருஷம் எவ்வளவு தெரியுமா டார்கெட் பண்ணிருக்காங்க? எவ்வளவு வரணும்னு 56,000 கோடி வரணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சு அதை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எங்க இருந்து குடியிலிருந்து காப்பாத்துறாரு? விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம அது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவர்கிட்ட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம். இன்னும் அதிகமான பேரை குடிக்க வைக்க தான் அண்ணன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாய்க்கிலேயே ஸ்டேஜ் போட்டு மட்டும் ஊரே ஏமாத்துறது. 717 டாஸ்மாக மூட்டை அந்த மாதிரி போதையில இருந்து எல்லாரும் வெளியே கொண்டு வர, ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ரன், ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸ் விடு அப்படின்ற மாதிரி டயலாக் பேசி ரன்னிங்லாம் போனாரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அதாவது இப்ப இந்த டாஸ்மாக்ல விக்கிற அந்த பானங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போதை பழக்கத்துல வராதா? எனக்கு அதுதாங்க புரியல. தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் போதை பழக்கத்துல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உருட்டுறாரு முதலமைச்சர் விஜய். சேம் டைம்ல அவரோட டார்கெட் என்ன? இந்த வருஷம் 56,000 கோடிக்கு வந்து சரக்கு வைக்கணும். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 5,000 கோடி எக்ஸ்ட்ரா சரக்கு வைக்கணும். தட் மீன்ஸ் இன்னும் அதிகமான பேரை குடிக்க வைக்கணும், அதிகமான சரக்கா குடிக்க வைக்கணும். அப்படி குடிச்சாதான் அந்த 5,000 கோடி எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டா?
என்ன என்ன எழவி அது? சோ ஒரே டைம்ல ஒரு மனுஷன் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு. இது என்னதான் புரிஞ்சுக்கவே முடியல. இது எப்படிதான் தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நேர்மையான ஒரு அரசாங்கம் மாதிரி இருக்கா? நேர்மையான அரசாங்கம்னா உண்மையிலே மக்களை போதை பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாருன்னா ஒரு பக்கம் இந்த மது பழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கணும். எப்படி மதுவை வந்து ஈஸியா வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த குடிமக்கள் வந்து எப்படி கஷ்டப்படாம பாத்துக்கலாம், நிறைய காசு அவங்க கிட்ட இருந்து எப்படி புடுங்கலாம், இப்படின்ற மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட் யோசிக்குதுன்னா எங்க இருந்து நீங்க போதையில இருந்து வெளியே கொண்டு வரீங்க? இது என்னையா மாற்றம், இது என்னையா மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. யாருக்கிட்டயா உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆனா ஒண்ணு மட்டுங்க, இந்த குடிக்கிறவங்களுக்குலாம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபெசிலிட்டியை வந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸ்லி குடிமகன்கள்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்களா, அவங்களாம் சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டோட குடிமக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னையா இது, மது பழக்கத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வெளியே கொண்டு வருவாருன்னு பார்த்தா இவர் அதிகமா இன்னும் குடிக்க வைக்க போறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கரண்ட் பில்ல ஆல்ரெடி கதறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு ஓட்டு போட்டவங்களே அண்ணன் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டி கொண்டாடினவனுங்க இப்போ வந்து கரண்ட் பில்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இது கரண்ட் பில் அப்படின்ற மாதிரி கதறானுங்க. என்னடா 20,900 ரூபாயா? ஏய் லூக்கி இங்க போடுறா. அது ஒரு பக்கம் மாற்றம்னா இது அடுத்த மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களோட மாற்றத்தை வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு என்னன்னா இதுல காமிக்கிற அக்கறையை ஏன் ரேஷன் கடையில காமிக்க கூடாது? தட் மீன்ஸ் இதே மாதிரி ஒரு சைட்டை விட்டு அந்த சைட்ல போயிட்டு ரேஷன் கடையில என்னென்ன பொருள்லாம் அவைலபிள் இருக்கு, ஏன்னா மக்கள் வாங்க போவாங்கல்ல, போகும்போது என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த பொருள்லாம் இருந்தா போய் வாங்க போவாங்க. இல்லனா உங்களுக்கு எனக்கு டைம் மிச்சம் தானே. குடிகார மக்களோட டைம் வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்க, ஏன் குடிமக்களோட டைம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டீங்க? ரேஷன் கடையில என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத வீட்ல உட்கார்ந்து நாங்க பாக்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான பொருள் அங்க இருந்தா நாங்க போய் வாங்கிக்கிறோம். சோ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் அப்டேட் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களே, அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதை கொடுத்து என்ன யூஸ்? ஆனா இதை கொடுத்தா யூஸ் இருக்குல்ல. 5000 கோடி எக்ஸ்ட்ரா டார்கெட் வச்சிருக்கோம்ல, அச்சீவ் பண்ணணும்ல. டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க தான் போதையை ஒழிக்க வந்த மகான்கள் இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்களே. எனிவேஸ் இது ஒரு பக்கம் சாதனையா. அடுத்து வேளாண் பட்ஜெட்டை வந்து நீங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணனும்னா வேளாண் பட்ஜெட்டை மட்டும் தான் தாக்கல் பண்ணணும். கரெக்ட்டா? அங்க வந்து பட்ஜெட்டை வாசிக்கிறாரா இல்ல முதலமைச்சர் விஜய் புகழ்ந்து பாத்தீங்கன்னா துதி பாடுறாரான்னு தெரியல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். மாண்பு அமைச்சர் பாருங்க. ஏன் பாருங்க முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள். அவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்காரு. கோட் சூட் போட்டு வந்து விவசாயி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ பார்த்த இதுக்கு முன்னாடி கோட் சூட் போட்டுன்னு ஏதாவது ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்றதை பார்த்திருக்கீங்களா? என்ன அமைச்சர் அவர்களே, என்னையா நீங்க இப்படி பேசுறீங்க? அதாவது வாய்க்கு வந்ததுன்னு பேசக்கூடாதுல்ல. புகழ்றது ஒரு அளவு இருக்கு, அளவு கடந்து புகழ்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்க புகழ்ச்சியை பார்த்து முதலமைச்சர் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. என்னடா இவன் கொடுத்த காசுக்கு மேல கூவுறான் கொய்யா கொய்யா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் அப்ப புகழ்றதும் பட்ஜெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் வந்து புகழ்ந்திருக்காரு. அதாவது வேளாண் துறை அமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் பாத்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. 3 மாசத்துல இப்படி ஒரு சூப்பர் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க. என்ன சூப்பர் பட்ஜெட்? ஒண்ணு இல்ல, லாஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்த அந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வெற்றின்றத ஆட் பண்ணி புதுசா ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாற்றமும் இல்ல. ஆக்சுவலா வேளாண் பட்ஜெட்ல எல்லாருமே எதிர்பார்த்தது, நான் உண்மையிலே எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இந்த நெல் மூட்டைகள்லாம் இருக்குல்ல, நெல் மூட்டைகள்லாம் பல வருஷமா தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு விவசாயிகள் விளைவிச்ச நெல் மூட்டைகள் வீணா பாத்தீங்கன்னா மழையில நனைஞ்சு முளைச்சிரும், வீணா போயிடும். இப்ப கூட விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா 30,000 நெல் மூட்டையோ 40,000 நெல் மூட்டையோ என்னமோ வீணா போச்சு, எரிஞ்சு கொஞ்சம் வீணா போச்சு, மழையில நனைஞ்சு முளைச்சு வீணா போச்சு. சோ வெறும் தார்பாயை போட்டு மூடி வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயிகள் வந்து நெல் மூட்டையை வந்து பாத்தீங்கன்னா நெல்லை வந்து அறுவடை பண்றாங்க. அந்த அறுவடை பண்ண வர நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் இல்ல. அந்த குடோனை வந்து கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வக்கு இல்ல இத்தனை வருஷமா. சரி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கட்டி இதுக்கான நிதியை ஒதுக்குவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா நிதி எதுக்கு திரும்ப ஒதுக்கி இருக்காரு? 43,000 தார்பாய் வாங்குறதுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. சூப்பர்ல சூப்பர்ல சூப்பர்ல. என்னையா இது, என்னையா பண்றீங்க? நல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சுக்கார அரசு தார்பாயை போட்டு மூடி தரையில போடுறா. 10 கோடி ரூபாய் எதுக்கு? தார்பாய் வாங்கி மூடுறதுக்கு இல்லையா? அப்ப கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா குடோன் கட்ட மாட்டீங்க. அந்த நெல் மூட்டைகள் அவ்வளவு வீணா போகுதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நெல் மூட்டைகளை விளைவிக்கிறாங்க.
ஆனா அது வந்து வீணா போயிட்டு இருக்கு. யாரு? மக்களோட வரி பணம் தானே வீணா போயிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே விவசாயிகளோட உழைப்பும் தானே வீணா போயிட்டு இருக்கு. அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. விவசாயிகளோட கஷ்டம் 1% உங்களுக்கு தெரிஞ்சதா கூட அதுக்கு வந்து நிதியை வந்து அலாட் பண்ணிருப்பீங்க. டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி குடோன் கட்டாம இருந்ததோ அதே மாதிரி தான் டிவிகே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. வேளாண் பட்ஜெட்ல முதல் முக்கியமான ஒரு விஷயம் அது. அதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பண்ணல, லாஸ்ட் கவர்மெண்ட் பண்ணல, இந்த கவர்மெண்ட் பண்ணல. அதனால தான் சொல்றது இந்த வேளாண் பட்ஜெட்டும் சரி, அதே மாதிரி நிதி அமைச்சர் வெளியிட்டார்ல அந்த பட்ஜெட்டும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் சேஞ்ச் மட்டும் தான். அவங்க வந்து கலைஞர்ன்ற நேம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க வெற்றின்ற நேம் யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. பட்ஜெட்ல ஒண்ணும் பெருசா புதுசா ஒண்ணும் அப்படிலாம் இல்ல. சேம் அந்த கவர்மெண்ட்ல என்ன இருந்ததோ அப்படியே தான் இங்கே இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அரசியல் தெரியுது, அதாவது என்னென்ன நடக்குது, வேளாண் பட்ஜெட்னா என்ன அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கவும், ஓ 10 கோடி ரூபாய் தார்பாய்க்கு ஒதுக்குறீங்களா, ஏ சூப்பர்ல. ஏண்டா என்னடா இதுக்கெல்லாம் ஏண்டா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும், வேளாண் பட்ஜெட்னா என்ன, எதுக்கு அமௌண்ட் ஒதுக்கும், இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜஸ்ட் முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலிடிக்ஸை புதுசா பாக்குறானுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி இதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். காலங்காலமா இப்படிதான் நிதியை ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒதுக்குற நிதி தான் எங்க போகுது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கும். எனிவேஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் துதிப்பாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க எந்த அளவுக்கு துதிப்பாடுறீங்க? முதலமைச்சர் விஜய் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்களே, அங்க எதிர்க்கட்சிகளை பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. நாங்க வந்து உட்கார்ந்தது அவர் வந்து இவரை புகழ்றத பாக்கிறதுக்கு வந்து உட்காரோம். கோட் சூட் போட்ட விவசாயி அந்த மாதிரி கண்ட கருமத்தையும் சொல்லுவாரு, எதுக்கே நாங்க உட்காரணும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்தவும் சபாநாயகர் என்ன தெரியுமா பண்ணாரு, எப்பா அமைச்சரே உன் நோட்டு புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படி, உன் மைண்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீ படிச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. அந்த மொமெண்ட் தான் கரடியே காடி துப்புன மொமெண்ட் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தோணுதுங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு இதை பண்றாங்களா, இல்ல அவரே வந்து பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் எழுதி கொடுத்து இந்தா என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசு அந்த மாதிரி எழுதி கொடுத்து பேச சொல்றாரா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி உங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் புகழ்ந்தா இருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு ஒருத்தரோட தனிநபர் துதிய பாடுறதுக்கான இடம் அது இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தை நிர்ணயம் பண்ற இடம். அங்க வந்து முதலமைச்சர் விஜய் புகழ்ந்து பாடுறதுக்கான இடம் இல்லது. நீங்க வேணா உங்களோட கட்சி ஆபீஸ்ல வச்சு நைட்டும் பகலும் வச்சு புகழ்ந்துக்கோங்க. ஐயோ உங்கள மாதிரி கண்ணு இருக்க முடியுமா, உங்கள மாதிரி வாய் இருக்க முடியுமா, எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி டிவிக்கோட தொண்டர்களும் டிவிக்கோட சப்போர்ட்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வச்சு பேசுங்க, யாரும் கேட்க போறது இல்ல. சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து அந்த அளவு பேசி சொல்லாதீங்க. லைவ்ல எங்களாலேயே பார்க்க முடியல. எப்பா எதிர்க்கட்சிகளை இப்படிதான் உட்கார்ந்து பாக்குறானுங்கன்னு தெரியல. எனிவேஸ் இதே தான் பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து டிஎம்கேவோட அமைச்சர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உதயநிதியை புகழுவாங்க. அப்பயே இதே மாதிரி தான் கடுப்பா இருக்கும். அதே மாதிரி தான் எடப்பாடியை வந்து புகழுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் ஆட்சி நடைமுறைகள் தான் இப்படி இருந்ததுன்னு பார்த்தா இவரு அதை விட கேவலமா போயிட்டு இருக்கு. அதை விட கேவலமா போயிட்டு புகழ்ந்துட்டு இருக்காங்க, புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒன்னும் பண்ணல, பண்றதுக்கு முன்னாடி புகழ். அதாவது இவர் எல்லாம் பண்ணி நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் புகழ்ந்தா கூட ஒரு நியாயம் இருக்கியா? ஒண்ணுமே பண்ணல வெட்டி விளம்பரம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. இதுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் ஓபனா சொல்லியிருக்காரு இது பட்ஜெட் இல்ல ஜால்ரா அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் கேள்வி கேட்பேன், இந்த காவிரி பிரச்சனை அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி எல்லாம் ஏன் பண்ணல இதெல்லாம் பத்தி நான் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்தா தயவு செஞ்சு எந்திரிச்சு முதலமைச்சர் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நானும் அதே தான் கேட்கிறேன். உங்களுக்கு வாயின்னு ஒன்று இருந்தா நீங்களே எந்திரிச்சு பதில் சொல்லுங்க. இது வந்து உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இதை பேசல. உண்மையிலே உங்களுக்கு வாயின்னு ஒன்று இருந்தா நீங்களே எந்திரிச்சு பேசுங்க. இல்ல உங்க வாய் பேர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்ற மாதிரி இருந்தா முதலே எந்திரிச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிருங்க, எனக்கு வாய் இல்ல, என் வாய் பேர் ஆதவ அர்ஜுனா, என் வாய் பேர் செங்கோட்டையன், என் வாய் பேர் ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு வாய் இருக்குல்ல, வாய் இருந்தா எந்திரிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. மக்கள் சார்பா பல பேர் அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேசுங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எப்படா இங்க இருந்து வெளியே போவோம், எப்படா பிடி பீரியட் வர போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க உட்கார்ந்துருப்பாங்களே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா சிடு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சுத்தமா சட்டமன்றம் வந்து பிடிக்கல. சட்டமன்றத்துல உட்காரவே அவருக்கு மனசே இல்ல, எப்படா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியல அங்க ஏதோ ஏசி ஏதாவது பிரச்சனை, கூலிங் கம்மியா இருக்கா என்னன்னு ஒன்னும் தெரியல. இப்பதான் பாத்தீங்கன்னா கோட் சூட் வேற கழட்டிட்டு வேற வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏசி டெக்னீஷியன் கொஞ்சம் என்னன்னு பார்த்து விடுங்க. முதலமைச்சர் வெறுப்பா வராரு. எனிவேஸ் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் பெண்களை பத்தி தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உடனடி கைது தான், எதிர்க்கட்சி தலைவரே பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டோம், சோ உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்ல அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுத்திருக்காரு பல பேருக்கு, யாரும் எதிர்த்து பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா, இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன
இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, அப்படின்னு பார்த்தா டிவிகே சார்பா நிறைய பேர் இன்னும் கேவலமா பெண்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சியில இப்ப என்டிகே சப்போர்ட் பண்ற பெண்கள் ஆகட்டும், டிஎம்கே சப்போர்ட் பண்ற பெண்கள் ஆகட்டும், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற பெண்கள் ஆகட்டும், இவங்களெல்லாம் எவ்வளவு கொச்சையா பேச முடியும் அவ்வளவு கொச்சையா பாத்தீங்கன்னா டிவிகே சார்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க, பொறுப்புல இருக்கவங்களே பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க மேல நடவடிக்கை இல்லையா? அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க சார்? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? கட்சியில இருக்க நிர்வாகிகள் மேல எத்தனையோ பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே, அந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அதாவது டிவிகேல இருக்கவங்க மட்டும் தான் பெண்களா? அவங்களுக்கு மட்டும் தான் மானம் ஈனம் எல்லாம் இருக்குதா? மத்த பெண்களுக்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. தாவேக்காரருக்கு ஒரு கூட்டம் வந்து ஒரு தரங்கட்ட கூட்டமா இருக்கு. நீங்க வந்து சமூக வலையோட இன்ஸ்டாகிராம் எடுத்து உங்களுக்கு ஒரு ஐடி உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துறேன், ஒரு நாள் நீங்க பாருங்க எப்படா நீ வாழ்றன்னு கேட்பீங்க. எங்க அம்மாவை, என் மனைவியை, என் தங்கச்சியை, என் குடும்பத்தை அவ்வளவு இழிவா குடும்பத்தை மட்டுமே தொடர்ச்சியா பேசுறான். இவனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறினேன். வெளியேறின நாள் தொட்டே தாவேக்காவினர் ரொம்ப ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல. அது என்ன, பெண்கள் உரிமையை பாதுகாக்கிற மகாராசா கவர்மெண்ட் இவங்க தான். அதாவது அவங்க கட்சியில இருக்கவங்க அவங்கள பேசினா மட்டும்தான் உடனடி ஆக்ஷன். மத்த பெண்கள் எல்லாம் பேசினா உடனே ஆக்ஷன் இல்ல. மத்த பெண்கள், மத்த தலைவர்கள் அவங்களே என்ன வேணா பேசலாம். இப்ப சீமான கூட நீங்க வந்து பொறுப்பு கொடுத்தீங்களா, லயோலா மணி வந்து பாத்தீங்கன்னா சீமான் சாமான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாப்ல. சோ அந்த மாதிரி பேசின ஒருத்தருக்கு அடுத்த நாளே முதலமைச்சர் விஜய் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா போஸ்டிங் போடுறாரு. அதாவது ஒருத்தர் இவ்வளவு கொச்சையா பேசின ஒருத்தர் தூயின் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா போடுறாரு. இதுக்கப்புறம் நீ எழுதுறதாப்பா ஸ்கூல் பசங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவ்வளவு சூப்பரான விஷயத்தை தான் அவர் பேசிட்டு வராரு. சோ அது மேலாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? எனக்கு புரியலையே. அதாவது டிவிகே சார்ந்தவங்க யார் என்ன பேசினாலும் உடனடி ஆக்ஷன். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்க இல்ல, மத்தவங்க எல்லாம் வந்து பெண்கள் இல்ல. மத்த பெண்களை பத்தி பேசினா வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. உங்க கட்சியில எத்தனை பேர் எவ்வளவு வல்கரா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு வல்கரா கட்சியை சார்ந்தவங்க, கட்சியை சப்போர்ட் பண்றவங்க எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க? அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களே, பெண்கள் மேல அக்கறையை வந்து நல்லா கொட்டுறீங்களே, அது உங்க கட்சியில இருக்க பெண்கள் மேல மட்டும் கொட்டாதீங்க, ஒட்டுமொத்தமா எல்லா பெண்கள் மேலயும் கொட்டுங்க. எந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி கொச்சையா பேசினாலும் எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு டிவிக்கல இருந்தவங்க பேசிட்டா, அதுவும் குறிப்பா நீங்க யாரை பேசுனதுக்கு இவ்வளவு பொங்குறீங்கன்னு தெரியுது, அவங்கள பேசிட்டா உடனே பொங்கிறீங்க. மத்த பெண்களோ பெண்கள் தான் சார். அந்த பெண்கள் வந்து பேசும்போது கொஞ்சமாவது உங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை இருக்கு, உங்க வீட்ல அம்மா தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதி ஸ்டாலின் பத்தி கேள்வி கேட்டீங்களே, எஸ் அவர் வந்து பேசின தப்பு, அதுக்காக கேள்வி கேட்கறீங்க, அது 100% வரவேற்கிறோம். அவர் அரசு கூட பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதே மாதிரி உங்க கட்சியில இருக்கவங்களும் மத்தவங்கள பேசும்போது அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு கவர்மெண்டா இருங்க. ஒன் சைடா எல்லாரையும் மிரட்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது பகிரங்கமா மிரட்டுறாருங்க. என் கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசினா எதிர்க்கட்சி தலைவரே தூக்கிட்டேன், மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. எவ்வளவு பேர் தூக்கி ஜெயில போடுவீங்க சார்? மிரட்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.